அனைவருக்கும் வணக்கம். முதலமைச்சர் விஜய் அவர்கள் சட்டமன்றத்தில் இன்னைக்கு பேசும்போது உங்க அப்பாவை காணோம், அவரை தான் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற ஒரு குட்டி கதையை சொல்றாரு. அதன் பிறகு நான் ஒரு ஆக்ஷன் பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு சபாநாயகர் கிட்ட அனுமதி கேட்கிறாரு. சபாநாயகரும் ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் ரோலிங் சொல்ற மாதிரி அதுக்கு இசைவு தெரிவித்ததும் அந்த ஆக்ஷனை விஜய் அவர்கள் பண்றாரு. எதிர்கட்சி தலைவரான உதயநிதி அவர்கள் வெளிநடப்பு செய்ததுக்கு பிறகு கணவனை தேடக்கூடிய மனைவியின் ஒரு குட்டி கதை இருக்கு, அந்த கதையை நான் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி பேசுறாரு. இதனால இவர்கள் சொல்லக்கூடிய இந்த குட்டி கதைகள்னால தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது நலன் இருக்கான்னு கேட்டா எதுவுமே இல்லை. அப்போ எதை பத்தி இவர்கள் இன்னைக்கு சட்டமன்றத்துல விவாதிச்சிருக்கணும்? காணாமல் போன, அதாவது மின்சாரத்துறையில காணாமல் போன ஹார்ட் டிஸ்க பத்தி பேசியிருக்கணும். கனிம வளங்கள்லாம், அதாவது கிணத்த காணும் வடிவேல் ஒரு படத்துல சொல்லுவார் இல்லையா, அந்த மாதிரி நம்ம கனிம வளங்கள் எல்லாம் காணாம போயிட்டு இருக்கு. இதை எப்படி தடுத்து நிறுத்துவது, நம் கனிம வளங்கள் அண்டை மாநிலங்களுக்கு சுரண்டப்படுவதை எப்படி தடுத்து நிறுத்துறது அப்படின்றத பத்தி பேசியிருக்கலாம். இதற்கும் மேலாக பாலியல் இச்சைக்காக நம் பச்சிளம் குழந்தைகள் எல்லாம், பெண் குழந்தைகள் எல்லாம் காணாமல் போய்கொண்டிருக்கிறார்கள், கொலை செய்யப்படுகிறார்கள். இதை எப்படி தடுத்து நிறுத்துவது, அதற்கு என்ன சட்டத்தை இயற்றுவது அப்படின்றத முதலமைச்சரும் எதிர்கட்சி தலைவரும் பேசியிருக்கலாம். ஆனா இதை பத்தி எதுவுமே பேசாம இவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய வெறுப்பை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பெரிய நடிகர்கிட்டையும் சின்ன நடிகர்கிட்டையும் இந்த நாட்டை கொடுத்துரு, அதாவது பெரிய நடிகரான விஜய் அவர்கள்கிட்ட முதலமைச்சராகவும் சின்ன நடிகரான உதயநிதி அவர்களை எதிர்கட்சி தலைவராகவும் அமர வச்சிருக்கிறீங்க இல்லையா, நாளைக்கு உங்களுடைய வாழ்க்கையும் காணாமல் போகும். கவனமா இருங்க. நன்றி, வணக்கம்.